Come and welcome. A day without a deal is a day wasted அப்படின்வாங்க. ஒரு டே அப்படின்னா ஒரு நல்ல ஒரு டீல் இருக்கும். பட் ஒரு டேக்கே ஒரு நல்ல டீல் இருக்கும்போது ஒரு ஹியூமன் லைஃப்க்கு டெஃபினட்டா அவங்க பிசினஸ் சைட்ல ஒரு நல்ல டீல் இருந்தாதான் அவங்களோட லைஃப் அஃப்கோர்ஸ் லைஃப் ஸ்டைல் ரெண்டுமே வந்து பாசிட்டிவ் மேனர்ல இருக்கும். அந்த மாதிரி ஒரு டேர்னிங் பாயிண்டான ஒரு பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டி பத்தி பேச போற ப்ரோக்ராம் தான் இந்த ப்ரோக்ராம். Indus Viva Health Sciences Private Limited ஓட CEO Chief Executive Officer of course Advocate Abhilash Thomas இப்போ நம்மளோட இந்த லைவ்ல இணைஞ்சிருக்காரு. And of course Dr. Soundararajan, international cyclist and world gold medalist, legal advisor, அவரும் இந்த மீட்டிங்ல ஜாயின் ஆகுறாரு. And YS Rajendran இவரும் நம்ம மீட்டிங்ல ஜாயின் ஆகுறாரு. அப்கோர்ஸ் தண்டபாணி ஒரு பிசினஸ் பர்சன் அண்ட் அப்கோர்ஸ் அசோசியேட்டா இருக்காரு இண்டஸ் விவால. மோர் தென் 5000 பார்ட்னர்ஸ் பிசினஸ் பார்ட்னர்ஸ் தன்னோட டீம்ல மட்டுமே வச்சிருக்காரு. அண்ட் லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் மணிகண்டன், மிஸ்டர் மணிகண்டன் விப்ரோல ஒர்க் பண்ணவரு, ஆனாலும் நெட்வொர்க் இண்டஸ்ட்ரி குடிச்சு இந்த பிசினஸ்ல ஜாயின் பண்ணிருக்காரு. மோர் தென் 20,000 பிசினஸ் பார்ட்னர்ஸ் தன்னோட டீம்ல கொண்டிருக்காரு. அண்ட் of course ஏன்னா எந்த ஒரு டீம்னாலும் ஒரு லேடிஸ் அவங்களோட பார்ட்டிசிபேஷன் ரொம்ப முக்கியம். ஸோ புனிதா மேமும் இந்த மீட்டிங்ல இணையறாங்க. அனைவருக்கும் வணக்கம், வெல்கம். ஃபர்ஸ்ட் சார் உங்ககிட்ட அபிலாஷ் தாமஸ் சார், tell us something about the origin and the base of Indus Viva Health Sciences Private Limited sir. அனைவருக்கும் என்னோட வணக்கம். இண்டஸ் விவா ஹெல்த் சயின்சஸ் வந்து 2014ல உருவான ஒரு கம்பெனி. இது வந்து டைரக்ட் செல்லிங் இண்டஸ்ட்ரியில பொசிஷன் ஆயிருக்கு. இந்த கம்பெனியோட இன்டென்ஷன் வந்து வேர்ல்ட் கிளாஸ் ஹெல்த் கேர் ப்ராடக்ட்ஸ் மக்களுக்கு சேல் பண்ணதுக்கு ஆக கம்பெனி வந்திருக்கு. அதனால கம்பெனிக்காக வெரி சாலிட் ஒன் R&D பேக்கப் ஜப்பான்ல இருந்து ஒரு சப்போர்ட் இருக்கு. இந்தியாவில் வந்து இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாம் வந்து GMP சர்டிஃபைடு ஃபெசிலிட்டிஸ்ல தான் மேனுஃபேக்சர் பண்ணது, நம்ம ஓன் ஃபெசிலிட்டி தான் அது. ஸோ இந்த ப்ராடக்ட்ஸ் வந்து எல்லாமே ஸ்பெஷாலிட்டி ப்ராடக்ட்ஸ். ஸ்பெஷாலிட்டி ப்ராடக்ட் அதுக்கு அர்த்தம் என்னன்னா, இது வந்து ஒரு FMCG ப்ராடக்ட்ஸ் கிடையாது. இது வந்து ஸ்பெஷாலிட்டி ப்ராடக்ட்னா ஒரு இன்டெலிஜென்ட் செல்லிங், எஜுகேட்டிவ் செல்லிங் தேவை இருக்கிற ஒரு ப்ராடக்ட். ஸோ அப்போ அதனால இதுக்கு வந்து அட்வர்டைஸ்மெண்ட் இன்டர்மீடியரிஸ் வச்சு ரீட்டைல் ஷாப்பில் இந்த ப்ராடக்ட் கிடைக்காது. இது வந்து இண்டஸ் விவா டைரக்ட் செல்லர்ஸ் கையில மட்டும்தான் கிடைக்குது. அதனால மக்களுக்கு ஒரு இன்கம் ஆப்பர்ச்சுனிட்டி கூட இது கூட அட்டாச் ஆயிருக்கு. பேசிக்கலி இண்டஸ் விவா பற்றி கூப்பிட்டாலே இது வந்து ஒரு 2014 கம்பெனி, ஹெல்த் கேர் ப்ராடக்ட்ஸ் மேனுஃபேக்சர் பண்ணி மார்க்கெட் பண்ணின கம்பெனி. மார்க்கெட்டிங் டெக்னிக் வந்து டைரக்ட் செல்லிங். இதுதான் இண்டஸ் விவா இன் a nutshell. ஓகே சார், என்னென்ன ப்ராடக்ட்ஸ்லாம் டீல் பண்றீங்க சார்? உங்களோட கன்சர்னோட மோட்டோ என்ன அண்ட் கோல் என்ன அண்ட் எந்த அளவுக்கு அச்சீவ் பண்ணிருக்கீங்க சார்? அண்ட் உங்க பார்ட்னர்ஸ், பிசினஸ் பார்ட்னர்ஸ் எந்த அளவுக்கு அச்சீவ் பண்ணிருக்காங்க சார்? பேசிக்கலி வந்து இந்த கம்பெனியோட ப்ராடக்ட்ஸ் வந்து கரண்ட்லி வந்து 5 ப்ராடக்ட் வச்சிருக்கு. இந்த ப்ராடக்ட்ஸ்ல ஒன்று வந்து ஒரு ஃபங்க்ஷனல் ஹெல்த் பிவரேஜ், ஐபல்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இது வந்து ஒரு ஆன்டி ஆக்சிடென்ட் ட்ரிங்க். இது ஆன்டி ஆக்சிடென்ட் என்னன்னா பேசிக்கலி வந்து ஆன்டி ஏஜிங்க்கு ஆக உள்ள ஒரு ப்ராடக்ட், அதுதான் ஆன்டி ஆக்சிடென்ட். பிளஸ் ஒரு ஹார்ட் ஹெல்த்துக்கு அது நல்லா இருக்கு. செகண்ட் வந்து ஒரு எனர்ஜி ட்ரிங்க், ஆனா அதுக்குள்ள கஃபின் இருக்காது, சுகர் இருக்காது. யூஸ்வலி மார்க்கெட் கிடைக்குன்னா எனர்ஜி ட்ரிங்க் எல்லாம் கஃபின் சுகர் இருக்கும், ஆனா இதுக்குள்ள இருக்காது. தேர்டு வந்து ஒரு காஃபி, ஆனா காஃபி அந்த பேரு மட்டும்தான் காஃபி, அது வந்து டயபெட்டிக்ஸுக்காக யூஸ் ஆகுது. அது தேர்டு ப்ராடக்ட். ஃபோர்த் ப்ராடக்ட் வந்து ஐ க்ளோ, அது வந்து காஸ்மெட்டிக்ஸ். யூஸ்வலி காஸ்மெட்டிக்ஸ் வந்து எக்ஸ்டர்னல் அப்ளிகேஷனுக்கு தான், ஆனா இது வந்து இன்டர்னல் அப்ளிகேஷன். மெனி பீப்புள் வாண்டட் டு பி சோ ஹேண்ட்சம் லைக் யூ சார். So they need an additional support. So this eye glow will take care of your skin health and skin complexion. And finally வந்து ஒரு ப்ராடக்ட் வந்து வெயிட் மேனேஜ்மெண்ட்காக ஐ ஸ்லிம் சொல்லுவாங்க. So these are the 5 products.
செகண்ட் வந்து இந்த ஆர்கனைசேஷனோட ஒரு மோட்டோ வந்து பியாண்ட் 21st செஞ்சுரின்னு சொல்லுவாங்க. பியாண்ட் 21st செஞ்சுரி என்ன அதன் அர்த்தம், யூஸ்வலி நம்ம ஒரு வேலைக்கு போனாலும் 55 இயர்ஸ் ஒரு 60 இயர்ஸ்ல ரிட்டையர் ஆகுவேன். அதுக்கப்புறம் வந்து பென்ஷன் மட்டும் தான் கிடைக்கும், இன்கம் வந்து ஹாஃப் ஆகும். ஆனா இண்டஸ் விவாவில ஒரு கரியர் பில்ட் பண்ணியா உங்களோட இன்கம் வந்து உங்களோட லைஃப் லாங் கண்டினியூ ஆகுவேன். உங்களோட பீரியடுக்கு அப்புறம் உங்களோட நோமினிக்காக இந்த பிசினஸ் இந்த பிசினஸ் அசைன் பண்ணதுக்கு ஒரு வாய்ப்பு இங்க இருக்கு, ஒரு ரைட் இங்க இருக்கு. சோ லைக் உங்களோட ஒரு ப்ராப்பர்ட்டி உங்களோட பீரியடுக்கு அப்புறம் உங்களோட குழந்தைக்கு கிடைக்கிற மாதிரி இந்த பிசினஸ் உங்களோட குழந்தைக்கு கிடைக்கும். அதனால இந்த இன்கம் கண்டினியூ ஆகும். ஸோ பியாண்ட் 21st செஞ்சுரி அதோட மீனிங் என்னன்னா 100 வருஷத்துக்கு அப்புறம் இந்த கம்பெனி இந்த பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டி அங்க இருக்கும், டாடா மாதிரி பிர்லா மாதிரி. சோ இதுல அசோசியேட் பண்ணன மக்களுக்கு இந்த பிசினஸ் உங்களோட நெக்ஸ்ட் ஜெனரேஷனுக்கு கூட ஹேண்ட் ஓவர் பண்ணதுக்காக இருக்குன்னா ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தான். அப்போ அதுக்கு இப்போ நீங்க தாஜ்மஹல் பார்த்தாலும் அந்த தாஜ்மஹலோட ஃபவுண்டேஷன் செட் பண்ணன டைம்ல தான் அந்த கிங் ஷாஜஹான் ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்திருக்கு, இந்த ஸ்ட்ரக்சர் வந்து 300-500 இயர்ஸ்க்கு அப்புறம் இந்த ஸ்ட்ரக்சர் இருக்கணும், இந்த பில்டிங் அப்படித்தான் இருக்கணும். அதனால அந்த மாதிரி ஃபவுண்டேஷன்ல தான் அந்த பில்டிங் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணணும் ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் அந்த டைம்ல கொடுத்திருக்கு. அந்த மாதிரி இந்த கம்பெனியோட 6 இயர்ஸ் இருக்குன்னா ஒரு ஜேர்னி பார்த்தாலே இந்த 6 இயர் ஃபர்ஸ்ட் 5 இயர்ஸ்னா ஃபவுண்டேஷன் இயர்ஸ், இந்த கம்பெனியோட ஃபவுண்டேஷனும் இந்த கம்பெனி ஒரு 100 வருஷம் இருக்கிற மாதிரி தான் செட்டப் பண்ணிருக்கு. சோ அதனால இந்த மோட்டோ பியாண்ட் 21st செஞ்சுரி இந்த மோட்டோ அதனுக்காக தான் கொடுத்திருக்கு. தட் இஸ் ஒன் பாயிண்ட். அண்ட் மக்களுக்கு இங்க ஒரு பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிருக்கு, ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் இல்லாத ஒரு பிசினஸ் பண்ணதுக்காக ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, ஒன்லி ஒரு ஒர்க்கிங் கேபிட்டல் மட்டும் போதும் இந்த பிசினஸ் பண்ணதுக்காக. அப்போ அப்படிதான் இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்திருக்கு. இந்த ஆப்பர்ச்சுனிட்டியில இப்போ ஆல்ரெடி 46 மக்கள் வந்து 1 crore rupeesக்கு மேல ஆல்ரெடி சம்பாதிச்சாச்சு. ஆல்ரெடி 46 people ஆல்ரெடி 1 crore மேல சம்பாதிச்சாச்சு. ஒரு let me ask you one question, sorry for the interruption. இப்போ இந்த மாதிரி குவாரண்டைன் வேர்ல்டே வந்து குவாரண்டைன்ல இருக்குறாங்க because of COVID-19 pandemic. சோ இந்த மாதிரி டைம் எல்லாமே ஃப்ரீயா இருக்காங்க, டைம் இருக்கு. பட் இந்த மாதிரி டைம்லயும் இப்போ ஒரு எக்ஸ் அவர் வந்து இன்ட்ரெஸ்ட் இருக்கு இண்டஸ் விவால ஜாயின் பண்ணனும், இப்போ இந்த டைம்லயும் அவர் ஜாயின் பண்ணி ஏர்ன் பண்றதுக்கு பாசிபிலிட்டி இருக்கா சார்? கண்டிப்பா இருக்கு சார். அதுக்கு என்ன ரீசன் என்னன்னா, இந்த பிசினஸ் வந்து ஒரு பிசிக்கல் பிசினஸ் மாடல் கிடையாது, இது வந்து ஒரு பிஜிட்டல் பிசினஸ் மாடல்னு சொல்லுவாங்க. Phygital means physical and digital. Both the components are together in this. So you are talking to me. You are in Chennai. I am in Bangalore. So it is a completely a digital interaction. It is. So through digital interactions only this business is actually getting built. And the product movement, the inventory movement used to happen through the courier partners. They are doing it physically, but you don't need to get involved in it. So for you in Chennai or for your friend in Mumbai, the product shall be delivered by our courier partners. So business can be built digitally. Transactions, financial transactions can be done digitally. Inventory movement, of course, it can happen only through physical. That our courier partners are taking care of that. ஓகே சார், உங்களோட ஹெட் ஆபீஸ் எங்க இருக்கு and branchesலாம் எவ்வளவு branches இருக்கு சார்? Sir, we don't have any branch. We have only one head office in Bangalore, but we have some warehouses across the country in various locations like Mumbai, Delhi, Calcutta, Hyderabad, Guwahati, like where all we feel that we have got delivery challenges, the logistics infrastructure where all it is weak, all those places we have godowns, warehouses we have. Otherwise office we have only one in Bangalore. சார் நெட்வொர்க்கிங் அப்படினாலே கொஞ்சம் ரிஸ்கியான விஷயம் அப்படின்னு சொல்றாங்கல்ல சார். ஆனா நெட்வொர்க்கிங்ல பாத்தீங்கன்னா மத்த கண்ட்ரீஸ்லாம் நல்ல சாதிச்சா கூட இந்தியாவை பொறுத்த வரைக்கும் நெட்வொர்க்கிங் கம்பெனிஸ்லாம் வராங்க, 1-2 பேர் தான் சர்வைவ் ஆகுறாங்க.
சோ கொஞ்சம் ரிஸ்க் ஃபேக்டர் இருக்குன்றாங்களே, இந்த ரிஸ்க் ஃபேக்டர் இருக்குன்னு பயப்படுற சொசைட்டிக்கு, மக்களுக்கு இண்டஸ் விவா என்ன சொல்ல ஆசைப்படுது சார் ஆஸ் அ சிஇஓவா? சார் பேசிக்கலி த பாயிண்ட் இஸ், உங்களை ஒரு நெட்வொர்க் மார்க்கெட்டிங் இண்டஸ்ட்ரியில இந்தியாவில் கெட்ட கம்பெனிஸும் இருக்கு, நல்ல கம்பெனிஸும் இருக்கு. ஆனா நீங்க பேங்கிங் பாருங்கோ, ஒரு இன்சூரன்ஸ் பாருங்கோ, அங்க கெட்ட கம்பெனிஸ் ஒண்ணுமே இருக்காது, எல்லாமே நல்ல கம்பெனிஸ் தான். அதுக்கு என்ன ரீசன்? பேங்கிங் கண்ட்ரோல் பண்ணதுக்கு ஒரு ரிசர்வ் பேங்க் இருக்கு, இன்சூரன்ஸ் கண்ட்ரோல் பண்ணதுக்கு ஒரு IRDA இருக்கு. ஆனா இந்த நெட்வொர்க் மார்க்கெட்டிங் இண்டஸ்ட்ரி கண்ட்ரோல் பண்ணதுக்கு இன்னை வரை எஃபெக்டிவான ஒரு அத்தாரிட்டி இந்தியாவில் இருக்காது. சோ அதனால இங்க வந்து நல்ல கம்பெனிஸும் இருக்கும், கெட்ட கம்பெனிஸும் இருக்கும். சோ நீங்க ஒரு நல்ல கம்பெனி எப்படி சூஸ் பண்ணணும்னா அது ரொம்ப டிஃபிகல்ட்டான ஒரு காரியம். நல்ல கம்பெனி சூஸ் பண்ணதுக்கு மக்களுக்கு, ஒரு நார்மல் ஆளுக்கு ஒரு கம்பெனியோட பேலன்ஸ் ஷீட் செக் பண்ணி, வேற போர்ட் செக் பண்ணி கரெக்டா ஒரு கம்பெனி கரெக்டா சூஸ் பண்ண முடியலை. அதனால எனக்கு ஒரு 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 சஜஷன் என்னன்னா, நான் இங்க ஒரு லிங்க் உங்களுக்கு, என்னோட ஃப்ரெண்ட் மிஸ்டர் தண்டபாணி உங்களுக்கு ஒரு லிங்க் இங்க அனுப்பல. அந்த லிங்க்ல இந்தியாவுல இருக்குன்னா பெரிய 10 கம்பெனிஸோட லிஸ்ட் இருக்கு. அந்த 10 கம்பெனில நீங்க ஒரு கம்பெனி சூஸ் பண்ணியா உங்களுக்கு லைஃப்ல நாளைக்கு ஒரு ரிக்ரெஷன் வராது. வெரி குட் சார். ஓகே சார், நம்ம கிட்ட எவ்வளவு பிசினஸ் அசோசியேட்ஸ் இருக்காங்க சார்? சார் இண்டஸ் பிசினஸ் அசோசியேட்ஸ் how many business numbers sir? ஓகே. இப்ப நீங்க இப்ப பார்த்தாலே நமக்கு இப்ப ஒரு 6 lakhக்கு மேல மக்கள் இண்டஸ் விவாவுல கஸ்டமர்ஸா இருக்கு. 6 lakhக்கு மேல கஸ்டமர்ஸா இருக்கு. 1 lakhக்கு மேல சீரியஸ் ஆன பிசினஸ் பண்ணனா டிஸ்ட்ரிபியூட்டர்ஸா இருக்கு. வெரி குட், சூப்பர் சார். இப்போ ஒரு 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 வீட்ல இருக்கிற ஹவுஸ் வைஃப், ஒரு லேடி, அவங்க வந்து இந்த பிசினஸ் பண்ணணும்னு ஆசைப்படுறாங்க. அவங்களுக்கு சிஸ்டம் சம்பந்தமான நாலேஜ் தான் இல்ல, ஹியூஜா வந்து இன்வெஸ்ட் பண்ண முடியாது, அண்ட் ஒன் டு ஒன் பிசினஸ் வந்து டைரக்டா போய் பேச முடியாது, போன்லயோ வீடியோ கால்லயோ பேசுறதுக்கான அந்த பேசிக் நாலேஜ் இருக்கு. அவங்க வந்து இந்த பிசினஸ்ல இண்டஸ் விவால ஜாயின் பண்ணி சாதிக்க முடியுமா? I am very glad that you have asked me this question. I am very happy to answer this question because number one point, Indus Viva business start பண்ணன டைம்ல உங்களுக்கு ஒரு இன்வெஸ்ட்மென்ட் தேவை இல்லை. இன்வெஸ்ட்மென்ட் இஸ் ஜீரோ, ஒன்லி இஸ் ஒர்க்கிங் கேபிட்டல். ஒர்க்கிங் கேபிட்டல் என்னன்னா ஒரு ப்ராடக்ட் வாங்குறதுக்கு உள்ள கேஷ். அந்த ப்ராடக்ட் வாங்குறது கூட கேஷ் உங்கள் கையில் இருக்குன்னா, ஒரு ப்ராடக்ட் தேவை இருக்குன்னா ஒரு கஸ்டமரை ஐடென்டிஃபை பண்ணி அந்த கஸ்டமர் இந்த ப்ராடக்ட் வாங்கியா கூட அது மட்டும் போதும். உங்களோட பாக்கெட்னா 0 rupeesல இன்வெஸ்ட்மெண்ட்ல இந்த பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணி டெவலப் பண்ண முடியும். செகண்ட் வந்து இந்த டெவலப் பண்ணதுக்கு வேணும்னா ஸ்கில். அந்த ஸ்கில் ஒரு பெரிய பிசினஸ் ஆனா நல்ல ஸ்கில் இருக்கலைன்னா உங்களாலே அந்த பிசினஸ் ரன் பண்ண முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள் அனில் அம்பானி பெரிய ஒரு பிசினஸ் எம்பையர் அப்பா கைன்னு கிடைச்சது, ஆனா அதை ரன் பண்ணதுக்கு டேலண்ட் இல்லை, அந்த பிசினஸே கொலாப்ஸ் ஆயாச்சு. ஆனா உங்களால இங்க இந்த பிசினஸ் ஒரு பெரிய பிசினஸ் தான், ஆனா ஸ்டார்ட் பண்ணன டைம்ல ரொம்ப சின்னது தான். அந்த ரொம்ப சின்ன பிசினஸ் ஸ்டெப் பை ஸ்டெப்பா டெவலப் பண்ணது வரதுக்கு உங்களுக்கு இங்க வைப்ரண்ட் விவா என்ற ஒரு சிஸ்டம் இருக்கு, அந்த சிஸ்டத்தோட சப்போர்ட் கிடைக்கும். அந்த சிஸ்டமோட சப்போர்ட் எடுக்கிறது மட்டும்தான் உங்களோட வேலை. கிராஜுவலா உங்களோட பிசினஸ் இம்ப்ரூவ் ஆவன மாதிரி உங்களோட ஸ்கில்லுமே இங்க இம்ப்ரூவ் ஆகும். தேர்ட் வந்து ஒரு ஹவுஸ் ஒய்ஃபுக்கு வெளியே போக பேச முடியாது. வெளியில் போகின்றது 100% தேவையே இல்லை. எவ்ரிதிங் இஸ் டிஜிட்டல். ஒரு லேப்டாப் தேவை இருக்கு, ஒரு ஸ்மார்ட் போன் தேவை இருக்கு, அதுக்குள்ள ஒரு இன்டர்நெட் கனெக்ஷன் தேவை இருக்கு. வாட்ஸ்அப், ஃபேஸ்புக், ஜூம் இது 3 இருந்தா இந்த பிசினஸ் ஈஸியா பண்ண முடியும். ஓகே சார், பொதுவா வந்து நெட்வொர்க்கிங் பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணும்பொழுது ஒரு பர்டிகுலர் அமௌண்ட் கட்டணும், அதுக்கான ப்ராடக்ட்ஸ் நாங்க கொடுத்துடுவேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா அந்த ப்ராடக்டோட ஒர்த் நம்ம கொடுக்குற மணிக்கு ஈக்குவலா இருக்குமா அப்படின்னு பார்த்தா கொஞ்சம் டவுட்ஃபுல் தான். சோ நீங்க கொடுக்குற ப்ராடக்ட் நாங்க கட்டுற பணத்துக்கு ஈக்குவலான அந்த இதுல இருக்குமா சார்? அதுக்கு ஸ்ட்ரைட்டான ஒரு ஆன்சரை பேசியாலும் சார், நம்மளோட கம்பெனி வந்து 2014 தான் ஸ்டார்ட் பண்ணியது. 2014ல ஸ்டார்ட் பண்ணிய டைம்ல இந்த கம்பெனிக்கு ஒரே ஒரு ப்ராடக்ட் தான். ஒரு வருஷம் கழிஞ்சு 2015ல தான் செகண்ட் ப்ராடக்ட் லான்ச் ஆயுது. அப்ப 2014ல ஒரே ஒரு ப்ராடக்ட் வச்சு 1.5 வருஷம் இந்த பிசினஸ் கண்டினியூ ஆயாச்சு.
அப்ப அந்த ப்ராடக்ட்டுக்கு வேல்யூ இருக்கணும்னா செகண்ட் டைம் இந்த ப்ராடக்ட் யாருமே வாங்காது. இந்த கம்பெனியே 2014 மூடி போயிடுவாங்க. Company would have been doomed in 2014 itself, because on the time we had only one product. If you see, people are repeatedly buying our product. If people are repeatedly buying the product, if the quality irukkalena yarume adu repeated ah vaangadu. Okay sir, இப்போ என்னோட ஃபைனல் क्वेश्चन சார். இப்போ பிசினஸ்ல ஜாயின் பண்றதுக்கு பேசிக் குவாலிஃபிகேஷன் என்னென்ன தகுதி வேணும், அண்ட் இண்டஸ் விவா எந்த அளவுக்கு எங்களை மாதிரி நியூ கமர்ஸ் ஸ்டார்ட் பண்றவங்களுக்கு சப்போர்ட் பண்ணும் சார்? Two answer is, number one, Indus Viva business start பண்ணதுக்கு ரெண்டு கிரைட்டீரியா தான் தேவை இருக்கு. நம்பர் ஒன் வந்து 18 years கம்ப்ளீட் ஆகணும். அதுதான் நம்பர் ஒன் கிரைட்டீரியா. நம்பர் டூ கிரைட்டீரியா, செகண்ட் கிரைட்டீரியா, தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். உங்களுக்கு வந்து ஒரு பிசினஸ் மேன் ஆட்டிடியூட் இருக்கணும். அந்த பிசினஸ் மேன் ஆட்டிடியூடு அது என்னது, அதுக்குள்ள நிறைய பாயிண்ட்ஸ் வருவேன். ஒரு பிசினஸ் மேன் ஆட்டிடியூட், இது ஒரு பிசினஸ் எந்த மாதிரி ஒரு அப்ரோச்ல தான் இதை அப்ரோச் பண்ணணும். அதனால நம்ம இண்டஸ் விவேக்குள்ள ஜாயினிங் என்ற வாக்கே யூஸ் பண்ணாது. நீங்க வந்து ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டியில ஏடிஎம்கேல நீங்க ஜாயின் பண்ணுவாங்க, லயன்ஸ் கிளப்ல ஜாயின் பண்ணுவாங்க. ஆனா ஒரு பிசினஸ்ல நான் ஜாயின் பண்ணி அப்படி யாருமே சொல்ல, அந்த பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணியது அப்படிதான் சொல்லுவேன். சோ இது ஒரு பிசினஸ் ஆன ஒரு பிசினஸ் மேன் ஆட்டிடியூட்ல இதனை அப்ரோச் பண்ணணும். அது மட்டும்தான் இங்க இருக்குன்னா ஒரே செகண்ட் கிரைட்டீரியா. சோ ஒரு புது ஆளுக்கு எப்படி இந்த நாலேஜ் எல்லாம் கிடைக்கும்? சிம்பிள் ஆன்சர், நமக்கு வந்து ஒரு சிஸ்டம் இருக்கு, வைப்ரண்ட் விவா. இந்த வைப்ரண்ட் விவாவோட யூடியூப் சேனல் இருக்கு, ஃபேஸ்புக் அக்கவுண்ட் இருக்கு, வெப்சைட் இருக்கு, நிறைய மெட்டீரியல்ஸ் இருக்கு, பிசிக்கல் மெட்டீரியல்ஸ் லைக் புக்லெட்ஸ், ஃபேம்லெட்ஸ், அது எல்லாமே இருக்கு. நிறைய ட்ரைனிங் ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் இந்த ஜூம்ல, ஃபேஸ்புக்ல எல்லாமே வருவேன். You just need to stay connected with these things. So gradually you will see you are gaining a lot of knowledge out of it. And that knowledge will drive you out. Okay sir, actually attitude, it's a simple word but that makes a big difference. அதுவும் business attitude அப்படின்றது bigger ஒரு சேஞ்ச் கொடுக்கும் டெஃபினட்டா. ஃபர்ஸ்ட் நம்ம வந்து என்னோட பிசினஸ்ல நீங்க ஜாயின் பண்ண வேணாம், இது உங்க பிசினஸ். ஜாயின் பண்ண வேணாம், ஜஸ்ட் ஸ்டார்ட் பண்ணுங்க இமீடியட்டா. அது நாளைக்கு கூட இல்ல, இன்னைக்கு அப்படின்னு சொல்லிருக்கீங்க. இந்த மாதிரி ஒரு குவாரண்டைன் சிச்சுவேஷன்ல எல்லாருமே ஜாப் இல்ல, சேலரி இல்ல, பணம் இல்ல, ஃபுட், க்ளோத்ஸ் அண்ட் பேசிக் நீட்ஸ், ஷெல்டர், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இல்லாம இருக்கும் பொழுது கூட ஒரு நல்ல சான்ஸ் இருக்கும். சிச்சுவேஷனை வெயிட் பண்ணக்கூடாது, நல்ல சிச்சுவேஷன் வரும்னு. நம்ம தான் நல்ல சிச்சுவேஷனை கிரியேட் பண்ணணும், அதுக்கு நாங்க இருக்கோம். இண்டஸ் விவான்னு சொல்லிருக்கீங்க. தேங்க்யூ, தேங்க்ஸ் a lot sir, wonderful talking to you sir. Most welcome sir, and thank you so much for this opportunity. You have done a really a fantastic job sir. Thank you sir, thanks a lot. வணக்கம். வணக்கம் சார். வணக்கம். வணக்கம் சார். பிராங்கா கேக்குறேன் சார் உங்ககிட்ட. சார், ஒரு நெட்வொர்க் பிசினஸ் அப்படின்னாலே ஒரு பயம் வரும் எல்லா மக்களுக்கும். ஏன்னா முன்னாடி அவங்க பட்ட எக்ஸ்பீரியன்ஸா இருக்கும், அவங்க கேள்விப்பட்ட எக்ஸ்பீரியன்ஸா இருக்கும். நெட்வொர்க்கிங் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இது லீகலா அப்ரூவ்டா சார்? கண்டிப்பா சார், கண்டிப்பா. ஆக்சுவலா நம்ம சுதந்திர இந்தியாவுக்கு அப்புறம் நானே பெருமைப்படக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா, 1986ல வந்து பாத்தீங்கன்னா கன்சியூமர் ப்ரொடெக்ஷனுக்காக வேண்டி, கன்சியூமர் பொதுமக்களுக்காக வேண்டி ஒரு சட்டம் ஏற்றினாங்க. அதை அப்படியே அமெண்ட்மெண்ட் பண்ணி எத்தனையோ பிரச்சனைகளுக்கு மத்தியில 2019 அதாவது ஆகஸ்ட் மாதம் 9ஆம் தேதி இந்தியன் கவர்மெண்ட் பார்லிமெண்ட்ல நம்முடைய நெட்வொர்க் இண்டஸ்ட்ரி ஒரு சட்டமாக்கி ஒவ்வொரு மாநில அரசுடைய ஒப்பீனியனை கேட்டு அந்த மாநில அரசு கொடுக்கக்கூடிய அந்த ஒப்பீனியன் எடுத்து பாஸ் பண்ணி நம்முடைய பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா அதாவது கெசட்ல வெளியிட்டு இருக்கிறாங்க. சோ அந்த சட்ட புத்தகத்துல நெட்வொர்க் இண்டஸ்ட்ரி எப்படி இருக்கணும், அது எப்படிப்பட்ட ஒரு துறை, வளர்ச்சியை பற்றி எல்லாமே கொடுத்திருக்காங்க. அது கண்காணிக்கிற ஒரு அமைப்பை வந்து யாரு கொடுத்திருக்காங்கன்னா, ஒவ்வொரு மாநில அரசுடைய கன்சியூமர் ப்ரொடெக்ஷன் டிபார்ட்மெண்ட்டுக்கு ஒரு IAS ஆஃபீஸர் தலைமையில
கொடுத்திருக்காங்க. அது மாநில அரசு ஒரு அரசியல் தமிழ்நாடு கவர்மெண்ட்டும் நமக்கு வந்து 2018லயே செப்டம்பர் 9 அவங்க செப்டம்பர் 31 வெளியிட்டிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஆக்ட் பாஸ் பண்ண பிறகுதான் மக்கள் மத்தியில நெட்வொர்க் இண்டஸ்ட்ரினா என்னங்கிற ஒரு அவேர்னஸ் வருது. ஏற்கனவே 1000 பிரச்சனைகள் இருந்தாலும் இன்றைக்குள்ள காலகட்டத்துல வேலை வாய்ப்பு, அதாவது எல்லாருக்குமே பெரிய பெரிய நிறுவனத்துல வந்து கேம்பஸ் இன்டர்வியூல கிடைக்கிறது இல்ல, எல்லாருக்குமே அரசு வேலை கிடைக்கிறது இல்ல, எல்லாருமே பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணி பெரிய லெவல்ல வரக்கூடிய அளவுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கல. அது ஜெயிக்குமா தோக்குமான்னு தெரியல. சோ அந்த வகையில குளோபல் சைஸ் அனலைஸ் பண்ணும்போது நம்முடைய இந்தியன் கவர்மெண்ட்டும் இது ஒரு லா டிபார்ட்மெண்ட், கன்சியூமர் ப்ரொடக்ஷன் டிபார்ட்மெண்ட், ஃபாரின் அஃபேர்ஸ் டிபார்ட்மெண்ட், எல்லா டிபார்ட்மெண்ட்களும் ஒரு முழு ஒரு டிஸ்கஷனுக்கு அப்புறம் ஒரு முழு கன்சிடரேஷனுக்கு அப்புறம் அதை சட்டமா பாஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதனாலதான் நான் கவர்மெண்ட்ல 20 வருஷம் வேலை பார்த்தேன், சட்டக்குழுவுல 3 வருஷம் இருந்து வெளியே வந்து நெட்வொர்க் இண்டஸ்ட்ரியை நம்ம பண்ணக்கூடாது. ஏன்னா நான் வந்து ஒரு 5 கோடி இன்வெஸ்ட் பண்ணி ஒரு பெரிய பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணி அதுல மார்க்கெட்டிங் பண்ணி ஜெயிக்குமா தோக்குமாங்கிற எனக்கு ஒரு சந்தேகம் வரும். நெட்வொர்க்கை பொறுத்த வரைக்கும் அப்படி இல்லை. இந்த மாதிரி இப்போ அபிலாஷ் சார் சிஓ சொன்ன மாதிரி அவங்க ஒரு பெரிய நிறுவனத்தை ஸ்டார்ட் பண்ணி மார்க்கெட்டிங் டிவிஷன் மட்டும் தான் நம்முடைய அசோசியேட்டுங்கிற ஒரு வேலை கொடுக்குறாங்க. ஸோ நம்மளும் அதை கூட ஸ்டார்ட் பண்ணும்போது நமக்கு ஒரு நல்ல ஒரு இன்கம் இருக்குது, நல்ல ப்ராடக்ட் பயன்படுத்தக்கூடிய ஒரு விஷயம் இருக்குங்கிறது நம்ம தெரிய முடியுது. அதுலயும் சட்ட பாதுகாப்பு இருக்கு. ஒவ்வொரு மாவட்ட வாரியா கன்சியூமர் ப்ரொடெக்ஷன் ஆபீசர் வேற போடுறாங்க. அதே போல கன்சியூமர் ப்ரொடெக்ஷன் கோர்ட்ல வந்து பாத்தீங்கன்னா ப்ரொடெக்ஷன் கோர்ட் இருக்குது. அது வந்து பொதுமக்களுக்கானது, இது நெட்வொர்க் இண்டஸ்ட்ரிக்கானது. அப்படிங்கிறதுனால இது ஒரு நம்பிக்கையோட இருந்ததுனால நான் இவ்வளவு தீவிரமா எடுத்து நாங்க ஒரு பிசினஸ் என்னுடைய லைன் ஆஃப் ஸ்பான்சர்ல மேல வரக்கூடிய தண்டை பண்ணிருக்காங்க. அவங்க டீம்ல எல்லாம் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 5000 to 10,000 மெம்பர் இருக்காங்களாம். ஆனா நான் வந்து இப்ப லாக்டவுன் பீரியடுக்கு ஒரு 2 மாசம் தான் ஸ்டார்ட் பண்ணேன். இப்ப என்னுடைய டீம் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 200 to 400 பர்சன்ஸ் இருக்காங்க, அசோசியேட்டா பார்ட்னரா இருக்காங்க. பட் அவங்களுக்கு தேவையான பொருளை வாங்குறது மூலமா ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க, பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. அது ஒரு நல்ல இன்கம் கிடைக்கிறது. ஜாயின் பண்ணக்கூடியவங்க இந்த சட்டம் சம்பந்தம் நாங்க பார்க்கணும்னு ஆசைப்பட்டா இது இன்டர்நெட்ல அவைலபிளா இருக்கா? கண்டிப்பா சார், நிச்சயமா. எல்லாமே நமக்கு வந்து அவங்க கன்சியூமர் ப்ரொடெக்ஷன் டிபார்ட்மெண்ட் தட்டினாலே போதும். சட்ட புத்தகமானது சட்ட வடிவமாக்கப்பட்டது, மாநில அரசாணை, ஒவ்வொரு இந்தியாவில ஒவ்வொரு மாநில அரசும் வெளியிட்ட அரசாணை அதுல இருக்குது. அதை பற்றி இல்ல பெரிய பெரிய சீனியர் லாயரும் அதை பத்தி நெட்வொர்க் இண்டஸ்ட்ரி பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணி அவங்களுடைய யூடியூப் சேனலும் வந்து போட்டிருக்காங்க. நாங்க எங்களுடைய இண்டஸ்ட்ரியோ கம்பெனில உள்ள லீடர்ஸ்களும் அந்த சட்டத்தை பத்தி நிறையவே பேசிட்டு இருக்கிறாங்க. எல்லாமே ஆன்லைன்ல இருக்கு. எல்லாமே நீங்க வந்து யூடியூப்லயும் பேஸ்புக்ல எல்லாத்துலயும் பார்க்கலாம். தொடர்ந்து பேசலாம் சார். அதாவது விஷன் வித்அவுட் எக்ஸிகியூஷன் இஸ் வேஸ்ட் ஆஃப். அவங்க என்னதான் ஒரு கம்பெனிக்கு விஷன் கோல் இருந்தாலும் அதை எக்ஸிக்யூட் பண்ற பார்ட்னர்ஸ். வணக்கம் சார். வணக்கம் சார். வணக்கம் சார். சார் ஆக்சுவலா ஒரு சந்தோஷம் உங்களை பாக்குறதுல. ஒரு 10 மெம்பர்ஸ் இருக்க டீம் மெயின்டைன் பண்றதே கஷ்டம். ஒரு 5000 பிசினஸ் ஃப்ரெண்ட்ஸ், பிசினஸ் மேட்ஸ் இருக்காங்க. இது எப்படி சார் பாசிபிள் ஆச்சு? இந்த மாதிரி குவாரண்டைன் டைம்ல, இந்த மாதிரி பேண்டமிக்கான சிச்சுவேஷன்ல ஜாப் இருக்கிறவங்களுக்கே ஜாப் இல்ல, ஜாபுக்கு போறவங்களுக்கும் சம்பளம் கட்டு, அண்ட் ரொம்ப பேர் வந்து சஃபர் ஆகுறாங்க. இந்த மாதிரி டைம்லயும் இந்த பிசினஸ்ல சாதிக்க முடியும் அப்படின்றதுக்கு ஒரு எக்ஸாம்பிளா இருக்காங்க. இதுல இந்த கம்பெனில நீங்க ஜாயின் பண்ணும் போது இருந்த பிளஸ் என்ன, அண்ட் இப்ப இருக்கிற பிளஸ் என்ன மைனஸ்? frankly ப்ளீஸ். யா, தேங்க் யூ சார். அதாவது நான் ஸ்டார்ட் பண்ணது வந்து பாத்தீங்கன்னா 4 years பேக், 4 வருஷத்துக்கு முன்னாடி நான் ஸ்டார்ட் பண்ணேன். ஆக்சுவலி நான் ஸ்டார்ட் பண்ண பீரியட் என்ன பீரியட்னு சொல்லுவாங்க கேட்டீங்கன்னா, நெட்வொர்க் மார்க்கெட்டிங்க்கு வந்து நல்ல காலம் இல்லைன்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலி வந்து 2012 to 2016 வந்து பாத்தீங்கன்னா பிளாக் பீரியட் தான் நெட்வொர்க் மார்க்கெட்டிங்க்கு இருந்துன்னு சொல்லுவாங்க. ஒரு இருண்ட காலம் நெட்வொர்க் மார்க்கெட்டிங் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஆனா சார் சொன்னதுல ஒரு பாயிண்ட் வந்து நம்ம சொன்னார், லீகல் அட்வைசர் நம்ம சவுந்தர் சார் வந்துட்டு, லீகலைசேஷன் எப்ப கவர்மெண்டோட லீகலைசேஷன் வந்ததோ அதுக்கப்புறம் ஒரு ஸ்மார்ட்டான கம்பெனிஸ், பக்காவான சட்டப்பூர்வமான கம்பெனிகள் இன்னைக்கு இருக்கிறது நம்மளுடைய மிகப்பெரிய பிளஸ். அட் த சேம் டைம் வந்து இண்டஸ்ட்ரியோட ஒரு பெரிய பேக்கப் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு ஹைலி ப்ரொஃபைல் உள்ள கம்பெனிங்க. இதுக்கு முன்னாடி பார்த்த நிறைய நெட்வொர்க் மார்க்கெட்டிங் கம்பெனிஸ் என்னன்னு கேட்டீங்க அப்படின்னா, எல்லாரும் வந்து ஒன்னு ஃபாரின்ல இருந்து வந்த எம்என்சி கம்பெனிஸா இருக்கும், அல்லது லோக்கல்ல ஸ்டார்ட் பண்ணது வந்து பாத்தீங்கன்னா ஒரு சாதாரண ஒரு நெட்வொர்க்ல ஆல்ரெடி ஏதாவது ஒரு மணி செயின் கம்பெனிலயோ எதுலயாவது சம்பாதிச்ச ஒரு நபர் ஒரு கம்பெனி ஸ்டார்ட் பண்ணுவாரு. அப்படி ஒண்ணுதான் இருக்கும். பட் ஆனா ஒரு பக்காவான ஒரு ப்ரொஃபைல் உள்ள ஒரு மேனேஜ்மெண்ட் ஸ்டார்ட் பண்ண ஒரு ஆர்கனைசேஷன் தான் இண்டஸ்ட்ரிவா. அது வந்து ஒரு பெரிய நமக்கு ஒரு பெரிய பிளஸ். ஏன்னா நம்ம இருக்கிற பிளாட்ஃபார்ம் வந்து ஒரு நல்ல பிளாட்ஃபார்மா இருக்கணும். இப்போ உங்களுக்கு தெரியும், நீங்க ஒரு பெரிய பிளாட்ஃபார்ம்ல இருக்கீங்க, சேம் அந்த ஒரு பிளாட்ஃபார்ம் வந்து நமக்கு ஒரு பெரிய பாதுகாப்பா இருக்கும். அது இண்டஸ்ட்ரிவால நமக்கு ஒரு பெரிய பாதுகாப்பு. செகண்ட் திங் வந்து பாத்தீங்க அப்படின்னா ப்ராடக்ட்ஸ், அருமையான ப்ராடக்ட்ஸ்ங்க. இன்னைக்கு வந்து உலகம் முழுசும் வந்து பாத்தீங்கன்னா ஆன்டி ஆக்சிடன்ஸ் பத்தி, இம்யூனிட்டி பூஸ்டர்ஸ் பத்தி, ஹெல்த் சப்ளிமெண்ட்ஸ் பத்தி அதிகம் பேசிட்டு இருக்க டைம். அதுதான் நமக்கு ரொம்ப முக்கியம்.
இதே வந்து நமக்கு ஒரு 90 காலகட்டங்கள்லயோ அல்லது 2000 காலகட்டங்கள்லயோ அல்லது 2010 காலகட்டங்கள்லயோ அதிக மக்கள்கிட்ட போய் ஹெல்த் சப்ளிமெண்ட்ஸ் பத்தி அதிகம் பேசணும்னா அவ்வளவு அவேர்னஸ் இருக்காது. பட் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா மக்கள் ஒரு கடைக்கோடியில் இருக்கிற ஒரு நபர்ல இருந்து எல்லோருக்கும் வந்து பாத்தீங்கன்னா இன்னும் சொல்ல போனா கன்னியாகுமரி டு கலிபோர்னியா வரைக்கும் எல்லாத்துக்கும் ஹெல்த் பத்தின அவேர்னஸ் இருக்கிற ஒரு டைம். கடைக்கோடியில இருக்கவங்க கூட நல்லா கை கழுவ ஆரம்பிச்சுட்டாங்க. ஏழை மக்கள் கூட இம்யூன் சிஸ்டம்னா என்ன, நோய் எதிர்ப்பு சக்தி எப்படி வளர்க்கணும் அப்படின்னு தெரியும். நான் என்ன கேட்கிறேன், இம்யூன் பவரை அதிகம் பண்ற ப்ராடக்ட்ஸ் எல்லாம் உங்ககிட்ட இருக்கு. எனக்கு 10 ரூபாய்க்கு கபசுர குடிநீர் 2 டம்ளர் கிடைக்கும். நான் எதுக்கு உங்க ப்ராடக்ட் வாங்கணும்? ரொம்ப சிம்பிள் சார். எல்லா ப்ராடக்ட்ஸ்லயும் வந்து எல்லா விதமான விஷயங்களும் இருக்கு. இப்ப வந்து கபசுர குடிநீர்ல இல்லைன்னு நான் சொல்ல மாட்டேன். எங்க நாங்க ப்ரொமோட் பண்ற ஐபல்ஸ் ப்ராடக்ட்ல இல்லைன்னு நான் சொல்ல மாட்டேன். அதாவது ப்ராடக்ட் டிஃப்ரெண்ட். இப்ப நீங்க ஒண்ணும் இல்ல, சாதாரணமா இப்ப நம்ம போயிட்டு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் வந்து நான் அலோபதி சைட்ல இருந்து எடுத்துக்கிறேன். ஒரு நார்மல் ஒரு ஆஞ்சியோபிளாஸ்டி பண்ண போறதுன்னு வச்சுக்கல, ஆஞ்சியோபிளாஸ்டில வந்து ஒரு ஸ்டண்ட் யூஸ் பண்ணுவாங்க. அந்த ஸ்டண்ட்டுக்கு வந்து 2 விதமான வேல்யூஸ் இருக்கு. அதாவது ஜஸ்ட் ஒரு 15,000 rupeesலயும் ஒரு ஸ்டண்ட் கிடைக்கும், 3 lakh rupeesலயும் ஒரு ஸ்டண்ட் கிடைக்கும். பட் ஆனா இந்த 15,000 rupees ஸ்டண்ட்டுக்கும் 3 lakh rupees உள்ள ஸ்டண்ட்டுக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஒண்ணுதான் அந்த இடத்துல மென்ஷன் பண்றது, உலகமே ஒத்துக்கிறது ஒரே ஒரு பாயிண்ட் தான், குவாலிட்டி அண்ட் மெடிக்கலி சயின்டிபிக்லி ப்ரூவன் ப்ராடக்ட்ஸ். இப்ப நம்ம இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்திய அரசாங்கம் வந்து இன்னைக்கு நம்ம இந்தியன் ஹெல்த் மினிஸ்டர், ஐசிஎம்ஆர் எல்லாருமே சொல்றது என்னன்னா, ஆயுஷ் ரெக்கமெண்ட் பண்ற ப்ராடக்ட்ஸை நீங்க எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. நம்ம கிட்ட இருக்க 5 ப்ராடக்ட்டும் ஆயுஷ் பிரீமியம் சர்டிஃபைடு ப்ராடக்ட்ஸ். அதுக்கான டாக்குமெண்ட்ஸ், லைசென்ஸ், வெரிஃபிகேஷன் எல்லாமே கரெக்ட்டா இருக்கா சார்? எல்லாமே இருக்கு சார். இன்னும் சொல்ல போனா நம்மளோட ப்ராடக்ட்ஸ்லயே வந்து பாத்தீங்கன்னா ஆயுஷ் பிரீமியம் லோகோ இருக்கும், இந்த சர்டிபிகேட்டோட நம்பர் முதற்கொண்டு இருக்கும். அதுல சிடிஆர்ஐ சொல்லுவாங்க. Let me come to the point, sir. சார், இந்த 5 ப்ராடக்ட் வாங்கணும், ஃபர்ஸ்ட் எவ்வளவு பே பண்ணணும், எப்படி வந்து ப்ராடக்ட் டெலிவரி வரும், என்ன பிசினஸ் மாடியூல் சிஸ்டம், ப்ளீஸ் சார் கொஞ்சம் பிரீஃப். ஆக்சுவலி வந்து பாத்தீங்க சார், ப்ராடக்ட் பர்ச்சேஸ் தான் இங்க வந்து பிசினஸ். உங்களுக்கு எவ்வளவு ப்ராடக்ட் வேணுமோ நீங்க உங்களோட தேவைக்கு வாங்கிக்கலாம். 5 ப்ராடக்ட்டும் வாங்கிக்கலாம், இல்ல உங்களுக்கு ஒரு ப்ராடக்ட் தான் தேவையா நீங்க வாங்கிக்கலாம். உங்களுக்கு எத்தனை ப்ராடக்ட் தேவையோ அந்த ப்ராடக்ட் வாங்கிக்கலாம். இதுல வந்து நோ கம்பல்ஷன், இவ்வளவு பர்ச்சேஸ் பண்ணும், இவ்வளவு வர்த் ஆஃப் ப்ராடக்ட் வந்து நீங்க பர்ச்சேஸ் பண்ணும் அப்படிங்கிற கம்பல்ஷன்லாம் எதுவுமே கிடையாது. உங்களுக்கு விருப்பப்பட்ட அளவுல நீங்க ப்ராடக்ட்ஸ் வாங்கிக்கலாம். அட் த சேம் டைம் இங்க எந்த விதமான ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸோ, டிஸ்ட்ரிபியூஷன் ஃபீஸோ, ஏஜென்ட் ஃபீஸோ அந்த மாதிரி எந்த ஃபீஸும் கிடையாது. அதாவது எக்ஸ்ட்ரா எதுவுமே கிடையாது. ஈவன் தோ இன்னும் ரொம்ப பெருமையா ப்ரௌடா ஒரு இண்டஸ்வா டிஸ்ட்ரிபியூட்டரா சொல்லலாம், இண்டஸ்வால வாங்குற ஒவ்வொரு ப்ராடக்ட்ஸும் எம்ஆர்பி பில்லிங்க்கு டாக்ஸ் அடைச்சு கொடுக்குற ஒரே ஒரு இந்தியன் நெட்வொர்க் மார்க்கெட்டிங் கம்பெனி. இதை நீங்க வந்து ஒரு எங்க வேணா போய் சொல்ல முடியும். அந்த அளவுக்கு ஒரு ப்ரௌட் வந்து இண்டஸ்வாக்கு இருக்குங்க. எம்ஆர்பிக்கு நம்ம டாக்ஸ் அடிச்சு கொடுத்துட்டு இருக்கோம், ஈவன் ஜிஎஸ்டி வரதுக்கு முன்னாடியே. அது வந்து ஒரு பெரிய விஷயம். அப்ப அவங்களோட தேவைக்கு ஏற்ற மாதிரி அவங்களோட ப்ராடக்ட் வாங்கிக்கலாம். ரொம்ப சிம்பிளுங்க சார். இங்க வந்து 2 விதமான கான்செப்ட் இருக்கு. ஒன்னு ரீட்டைல் கான்செப்ட், இன்னொன்னு டிஸ்ட்ரிபியூஷன் கான்செப்ட். ஒரு நபர் அவருக்கு தேவையான ப்ராடக்ட்ஸை அவர் வீட்டிலயோ அல்லது ஆபீஸ்லயோ எந்த விதமான எங்கேயுமே பர்மிஷன் வாங்கணுங்கிற அவசியமே கிடையாது. நம்ம ஒரு இண்டஸ்ட்ரியால டிஸ்ட்ரிபியூட்டர் ஆன போதும் ப்ராடக்ட்டை வாங்கி ஸ்டாக் வச்சுட்டு ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ், நெய்பர்ஸ்க்கு அவரால் வந்து ரீட்டைல் பண்ணிக்க முடியும். அதுக்கு ஒரு ப்ராஃபிட் வந்து கம்பெனி தராங்க. செகண்ட் வந்து பாத்தீங்கன்னா டிஸ்ட்ரிபியூஷன் சேனல் டெவலப் பண்ணலாம். நீங்க ஆல் ஓவர் வேர்ல்டு டெவலப் பண்ணலாம். இன்னைக்கு வந்து இந்தியா 7 கண்ட்ரீஸ்ல வந்து இண்டஸ்ட்வா இருக்குங்க. 7 கண்ட்ரில நீங்க வந்து பாத்தீங்கன்னா இங்க இருந்து யூஎஸ்ல கூட நீங்க வந்து டெவலப் பண்ணலாம் இண்டஸ்ட்வா ஆப்பர்ச்சுனிட்டியை. ஓகேங்களா? அப்ப டிஸ்ட்ரிபியூஷன் சேனல் வந்து நீங்க எவ்வளவு வேணா கொடுத்துக்கலாம். இப்ப எனக்கு வந்து மோர் தென் 11,000 நம்பர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா என்னோட டீம்ல இருக்காங்க. இவங்க நான் டைரக்டா அசோசியேட் பண்ணது கிடையாது. நான் டைரக்டா மினிமம் வந்து பாத்தீங்கன்னா பிலோ 100 தான் நான் அசோசியேட் பண்ணேன், என்னோட ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ் சொல்லிட்டு. அதன் பிறகு அவங்க மூலமா வந்த கான்டாக்ட்ஸ், அவங்க மூலமா வந்த ஃப்ரெண்ட்ஸ், அப்படி டெவலப் ஆனதான் என்னோட இவ்வளவு பெரிய பில்டிங் 11,000 மெம்பர்ஸ் இருக்குது அப்படிங்கிறது. தொடர்ந்து பேசலாம் சார். நெக்ஸ்ட் வந்து ஒரு ஆணுக்கு கொடுக்கக்கூடிய கல்வியோ ஒரு வேலை வாய்ப்போ அந்த ஆணுக்கு மட்டும்தான் போகும். ஆனா ஒரு பெண்ணுக்கு கொடுக்கக்கூடிய கல்வியோ வேலை வாய்ப்போ தொழிலோ அந்த பெண்ணுக்கு மட்டும் இல்லாம அவங்க ஃபேமிலிக்கு மட்டும் இல்லாம அந்த பெண் சார்ந்த சொசைட்டிக்கே போகும். எந்த ஒரு பிசினஸ்லயும் பவர் அப்படின்னா ஆண்கள் தான் பவர், ஆனா பெண்கள் பவரோ பவர். அந்த மாதிரி ஒரு பவர்ஃபுல்லான இண்டஸ் விவால இருக்கிற ஒரு பவர்ஃபுல் பெண்மணி தான் புனிதா மேடம். வணக்கம், வெல்கம் மேடம். வணக்கம் சார். வணக்கம். லேடிஸ் தான் மனசுல பட்டது பேசுவாங்க, ஜென்ஸ் அப்படிதான், லேடிஸ் அதிகமா பேசுவாங்க. கரெக்டா சொல்லுங்க, இந்த பிசினஸ் ஈஸியா இருக்கா, கஷ்டமா இருக்கா? ஒரு சாதாரண ஹவுஸ் ஒய்ஃப் இத பண்ண முடியுமா? மன்னிக்கணும் சார், சாதாரண ஹவுஸ் ஒய்ஃப் அப்படிங்கும் போது ஒரு குடும்பத்துல இப்ப என்ன தப்பா எடுத்துக்காதீங்க. என்ன விஷயம்னா, இப்ப வந்து ஒரு ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கிற என்னால நான் வந்து ஒரு இந்த ப்ராடக்ட் எடுத்தேன் அப்படின்னு சொன்னா ஒரு பிசினஸ் மைண்ட் செட்ல ஃபர்ஸ்ட் எடுக்கவே இல்லைங்க.
இந்த ப்ராடக்ட் வந்து என்னோட ஹெல்த்துக்கு ரொம்ப சப்போர்ட்டா இருக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில அந்த ப்ராடக்ட்டை நான் எடுத்தேன். என்னன்னா எனக்கு ஒரு ஸ்பைனல் ப்ராப்ளம் இருந்தது. அதுக்காக வந்து சர்விக்கல் சர்ஜரி பண்ணியிருக்கும் பொழுது எனக்கு அந்த நேரத்துக்கு ரொம்ப வந்து மெடிசின்ஸ் ரொம்ப எடுக்கிறதுனால சைட் எஃபெக்ட் உண்டாகிற சூழ்நிலையில இருக்கும் பொழுது நான் இந்த ஐபல்ஸை வந்து நம்பி எடுக்க ஆரம்பிச்சேன். அது எடுத்ததோட ரிசல்ட் பாத்தீங்கன்னா 100% நல்ல ரிசல்ட் கிடைச்சதுங்க. எனக்கு இப்ப முழுமையா வந்து மருந்து மாத்திரையில இருந்து முழுமையா விடுபட்டு வந்தது மட்டும் இல்லாம என்ன சார்ந்தவங்களுக்கும் இந்த ஆரோக்கியத்துக்கு கூடிய ஒரு வருமான வாய்ப்பை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம் எனக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து இந்த விஷயத்தை எடுத்து பண்ண ஆரம்பிச்சேன். அப்ப இந்த கம்பெனி பாத்தீங்கன்னா கொடுத்திருக்க 5 ப்ராடக்ட்டுமே எக்ஸலண்டான ப்ராடக்ட். இந்த மத்தவங்களுக்கு கொடுத்து அவங்களுக்கு ஒரு ஆரோக்கியம் மட்டும் இல்ல, நம்மள சார்ந்தவங்களுக்கு ஒரு வியாபார வாய்ப்பையும் கொடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருந்திருக்கு. அதுக்காக உண்மையிலுமே இண்டஸ்ட்ரியாவுக்கு நன்றி சொல்றேன் சார். உங்க டீம்ல எவ்வளவு மெம்பர்ஸ் மேடம் இருக்காங்க? 300 பீப்புள்ஸ் இருக்காங்க சார். ஓகே, 300 பீப்புள்ஸ் இருக்காங்க. ஓகே மேடம், இப்போ நம்ம ஆர்டர் பண்ற ப்ராடக்ட்ல எப்படி மேடம் நம்ம வீட்டுக்கு வருது? கொரியர்ல வருதா? எப்படி மேம் வருது? இல்ல நம்ம போய் கொரியர்ல பர்ச்சேஸ் தான் சார் பண்ணணுமா? வருது. கொரியர்ல தான் சார் வருது. நீங்க பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணி ஒரு நெட்வொர்க்கை டெவலப் பண்ணும்பொழுது அந்த மந்த்லி பேமெண்டா வீக்லியா மேடம்? புரியலங்க சார். சாரி மேடம், உங்களுக்கு பே அவுட் வீக்லியா? பே அவுட் வீக்லியா மந்த்லியா? வாரம் வாரம் வருதா? வீக்லி சார். வீக்லி இருக்காங்க சார். ரொம்ப முக்கியம் இல்லைங்களா? கரெக்ட்டா ஆமாங்க வருது. சார். ஆமாங்க சார், கரெக்டா வந்துடுதுங்க சார். அக்கவுண்ட்ல வருதா? ஆமாங்க சார், அக்கவுண்ட்ல வருது. நம்ம கம்பெனி சொல்றது என்னன்னா ஃப்ரைடே கட் ஆஃப் வந்து அடுத்த ஃப்ரைடே தான் வந்து பே அவுட்னு சொல்றாங்க. ஆனா மண்டேல இருந்து வெனஸ்டே, மண்டே மோஸ்ட்லி வந்து கேஷ் வந்துடும். அப்படி ஒருவேளை அது கவர்மெண்ட் ஹாலிடேஸ் அது மாதிரி வந்தா வெனஸ்டே வந்து கரெக்டா வந்துடுது சார். இப்போ வந்து நெட்வொர்க்கை பொறுத்த வரைக்கும் சொல்லுவாங்க, ஸ்டார்டிங்லயே போய் ஜாயின் பண்ணி என்ட்ரி போட்டு ஐடி வாங்குறவங்க தான் நல்லா ஏர்ன் பண்ண முடியும். மிடில் டைம்லயோ இல்ல லாஸ்ட் டைம்லயோ போனா நமக்கு அவ்வளவா கெயின் இருக்காது, சம்பாதிக்க முடியாதுன்னு சொல்லுவாங்க. இஸ் தட் ட்ரூ மேம்? எனக்கு வந்து நெட்வொர்க் மார்க்கெட்டிங் பத்தி எதுவும் தெரியாது சார். நான் ஆனாலும் வந்து இந்த பிசினஸ் எடுத்ததுக்கு அப்புறம் நெட்வொர்க் மார்க்கெட்டிங்னா என்னங்கிறது தெரிஞ்சுக்கிற மட்டும் இல்ல, அந்த கருத்து என்னை பொறுத்த வரைக்கும் தவறானதுன்னு சொல்லுவேன் சார். ஏன்னா இந்த நிறுவனத்தை பொறுத்த வரைக்கும் கொடுக்குற ப்ராடக்ட் அத்தனையுமே ஒரு எக்ஸலண்டான ப்ராடக்ட். காலங்காலமா நம்ம பிசினஸும் பாத்தீங்கன்னா பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டியும் என்னுடைய ஜென்ரேஷன்ல எனக்கு அப்புறம் 2 தலைமுறைக்கு இந்த வியாபார வாய்ப்பை கொடுக்கக்கூடிய ஒரு அருமையான வாய்ப்பு தான் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. சோ மத்த கம்பெனி எப்படிங்கிறது தெரியாது. ஆனா நம்ம நிறுவனத்துல, எங்களோட நிறுவனத்துல பாத்தீங்கன்னா ரொம்ப அற்புதமான ஒரு ப்ராடக்ட் மட்டும் இல்ல, பிசினஸையும் கொடுத்துருக்காங்க சார். அதனால வந்து கான்பிடென்ட்டா யார் வேணாலும் எப்ப எடுத்தாலும் அவங்களுக்கு வந்து உண்மையிலுமே சக்சஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு லட்சியம் இருந்ததுன்னா, குறிக்கோள் இருந்ததுன்னா கண்டிப்பா யாராலையும் எப்ப வேணாலும் ஜெயிக்க முடியும் சார். கம்பெனி உங்களுக்கு எப்படி சப்போர்ட் பண்ணுது மேடம்? எங்களுக்கு இப்ப வந்து பாத்தீங்கன்னா, இப்ப நான் வந்து ஒரு 10th தான் படிச்சிருக்கேன். எனக்கு அந்த அளவு வந்து ப்ராடக்ட் நாலேஜோ பிசினஸ் பத்தி எனக்கு எதுவுமே தெரியாது. நான் ஒரு ஹவுஸ் ஒய்ஃப் தான். ஆனாலும் எனக்கு வந்து நம்ம கம்பெனி என்ன பண்றாங்கன்னா மீட்டிங் ட்ரைனிங் சிஸ்டத்தை நிறைய கொடுக்குறாங்க. பாத்தீங்கன்னா ஃப்ரீ எஜுகேஷன் சிஸ்டம் இருக்கிறதால அதை ஃபாலோ பண்ணும் பொழுது ப்ராடக்ட் பத்தி நல்ல நம்ம நாலேஜை இம்ப்ரூவ் பண்ணிக்க முடியுது. மத்த யாரா இருந்தாலும் அவங்கள்ட்ட அவங்களுக்கு தேவையான விஷயங்களை தெளிவா சொல்லக்கூடிய ஒரு நம்பிக்கையோட கூடிய ஒரு எங்களுக்கு வந்து ஒரு கிளாஸ் கொடுக்குறாங்க. அப்ப அந்த ட்ரைனிங் இருக்கிறனால எங்கனால யார்கிட்ட வேணாலும் ப்ராடக்ட் பத்தியும் பிசினஸ் பத்தியும் சொல்ல முடியும் சார். சோ அந்த அளவு வந்து சப்போர்ட் பண்றாங்க. சவுந்தரராஜன் சார், இப்போ நெட்வொர்க்கிங் கம்பெனிஸ் நல்ல ஃபெமிலியர் கம்பெனிஸ், நல்ல கம்பெனிஸ் எக்கச்சக்க இருக்கும்போது டாக்டர் சவுந்தரராஜன் சார், நான் எதற்காக இண்டஸ் விவால ஜாயின் பண்ணணும்? why இண்டஸ் விவா? tell me sir. சார், இண்டஸ் விவாவை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கு நம்ம இந்தியாவில 135 கோடி மக்களுக்கு மேல இருக்கிறதாக புள்ளி விவரங்கள் சொல்லுது. சோ அந்த வகையில நான் என்னுடைய கருத்து, என்னுடைய தனிப்பட்ட கருத்து என்னன்னா, இண்டஸ் விவாவை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு ப்ரொஃபைல், நல்ல ஒரு இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்ட், ஒரு R&D வச்சிருக்காங்க. இந்தியாவில 2 R&D 4 வச்சிருக்காங்க, ஜப்பான்ல வச்சிருக்காங்க, அமெரிக்கால வச்சிருக்காங்க. சோ இவ்வளவு ஒரு பேக்கப் இருக்கு. அந்த ப்ராடக்ட் பாத்தீங்கன்னா என்னுடைய ரிலேட்டிவ் திருநெல்வேலியில இருக்காங்க, நாகர்கோவில் இருக்காங்க. யாருக்கு கொடுத்தாலுமே ரிசல்ட் வைஸ் நல்லா இருக்கு. 2வது, நிறைய இளைஞர்கள் படிச்சுட்டு வேலை இல்லாம இருக்கிறாங்க. நிறைய முதியவர்கள், மூத்தவர்கள் பாத்தீங்கன்னா வேலையை ரிட்டையர் ஆயிருப்பாங்க, ஓய்வு பெற்று இருப்பாங்க. அதுக்கப்புறமும் நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கறத யோசிக்கும் போது அது அவங்க வீட்டுல இருந்தே பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்பு. அவங்களுடைய மைண்ட்ல வந்து தனியா இருந்தா சோர்வடையும். நெட்வொர்க்குங்கிற ஒரு நெட்வொர்க் மார்க்கெட்டிங் பொறுத்த வரைக்கும் எல்லாரோடையுமே ஒரு மிங்கிள் பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கு. நம்முடைய கருத்தை அவங்களோட பகிர முடியும். எதனால இவ்வளவு தைரியமா சொல்லணும்னா, எல்லாருக்கிட்டையும் ஃப்ரீயா பேசுறதுக்கும் ஒரு சட்ட பாதுகாப்புங்கிற ஒரு அங்கீகாரத்துல வரும்போது எல்லாருமே அதை விரும்புறாங்க. 2014 பாத்தீங்கன்னா கம்பெனி ஸ்டார்ட் பண்ணாலும் 2016 தான் சுப்ரீம் கோர்ட் டைரக்ஷன் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா கொடுத்து மாநில அரசு கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் சட்டம் 2019 வந்து யாருக்குன்னு சொல்லியிருக்கிறேன். சோ இதுல வந்து எல்லாருக்குமே அரசாங்க வேலை கொடுக்க முடியல, எல்லாருக்குமே பிரைவேட் செக்டர் வேலை ஸ்டார்ட் பண்ண முடியல, எல்லாராலையும் பிசினஸ் பண்ண முடியல. சோ அதனால
படித்த இளைஞர்கள் நம்ம ஒரு நாட்டை விட்டு வெளிநாடுகளுக்கு போறாங்க, அங்க ஒரு நிறுவனத்துல வேலை பாக்குறாங்க. சோ அந்த நாடுகள்ல பாத்தீங்கன்னா நெட்வொர்க் துறையை வச்சுதான் பெரிய லெவல்ல மார்க்கெட்டிங் பண்ணி டெவலப் ஆயிருக்காங்க. சோ நம்ம கண்ட்ரி நம்ம பாப்புலேஷன்ல 2020 டு ஒரு 30 எடுத்துக்கிட்டீங்கன்னா 10 வருஷத்துல மத்திய அரசு கணக்கு புள்ளி விவரம் சொல்லணும்னா 62,000 கோடி வருவாய் இந்த துறையில இருந்து ஈட்ட முடியும்னு சொல்லி கணக்கு போட்டுருக்காங்க. சோ அதுவும் நமக்கு நீங்க டைரக்டா கூகுள்லயோ யூடியூப்லயோ போனீங்களா அதை பார்க்கலாம். சோ அந்த மாதிரி ஒரு கணக்கு போடும்போது ஆரம்ப ஸ்டேஜ்ல நம்ம 1980 பாத்தீங்கன்னா கம்ப்யூட்டர் லான்ச் பண்ணும்போது நம்ம நாட்டு மக்கள் பேங்க்ல வேலை பார்க்குற மக்கள் ஐயோ எங்க வேலை போயிருன்னு சொன்னாங்க. ஆனா இன்னைக்கு கம்ப்யூட்டர் இல்லாம டிஜிட்டல் இல்லாம எதுவுமே இல்லை. சோ அதே காலத்துலதான் நெட்வொர்க்கை இப்ப மக்கள் எவ்வளவுக்குள்ள வெறுத்தாங்களோ 2020 இருந்து பாருங்க ஆரம்பத்துல இந்த சட்டத்தை அவேர்னஸ் பண்ண மக்களுக்கு போய் நான் என்னுடைய கருத்தெல்லாம் இந்த மாதிரி ஒரு பாதுகாப்பு நெட்வொர்க் இண்டஸ்ட்ரிக்கு ஒரு பாதுகாப்பு படிச்சிருக்கு, இ காமர்ஸ்க்கு ஒரு பாதுகாப்பு இருக்கு. ஒவ்வொரு மாநில அரசும் அரசாணை வெளியிட்டு அதுக்கு ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் தலைமையில ஒரு ஆணையம் வெளியிட்டு இருக்காங்க. சோ இதை மக்களுக்கு அவேர்னஸ் பண்ணாங்கன்னா யாருக்கு விஷனும் யாருக்கு கோலும் யாருக்கு ஜெயிக்கணுங்கிற தன்னம்பிக்கை இருந்தா நல்ல நிறுவனத்துல நம்பர் 1 நிறுவனமா நம்ம இண்டஸ்ட்ரியா இருக்கு. அழகான ப்ராடக்ட், ஒரே ப்ராடக்ட்லயே பாத்தீங்கன்னா நம்ம உடம்புக்கு தேவையான எல்லா விதமான சப்ளிமெண்ட் பண்ணக்கூடிய விதமான ஒரு பார்ட் இருக்குது. அதே போல 5 பொருளையுமே நம்ம சொல்லிட்டு இருக்கலாம். ஏற்கனவே அபிலாஷ் நம்ம சிஓ சொல்லிட்டாங்க, மிஸ்டர் தண்டபாணி சார் சொல்லிட்டாங்க, புனிதா மேடம் சொல்லிட்டாங்க. இன்னும் சொல்ல போனா என்னுடைய கருத்து என்னன்னா எல்லாரையும் ஈஸியா டச் பண்றதுக்கும் பேசுறதுக்குமே ஒரு நல்ல ஒரு அதாவது ரீச் பண்றதுக்கு கம்பெனி ஸ்டார்ட் பண்ணாச்சுன்னா தைரியமா பேசலாம். ஏன்னா முன்னாடி பேசினாக்கி ஏமாத்திட்டு போயிருன்னு சொல்லுவாங்க. இப்ப அப்படி சொல்ல முடியாது. ஒரு சரியான பேக்கப் உள்ள நிறுவனம், சரியான பாதுகாப்பான சட்டம், மாநில அரசு நம்மளை கண்காணிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம எல்லா விதமான சப்போர்ட் கம்பெனி ட்ரைனிங் கொடுக்குறாங்க, மீட்டிங் கொடுக்குறாங்க. நம்ம ஜூம்ல அட்டன் பண்ணலாம். ஏன்னா நம்ம செப்டம்பர் அக்டோபர் வரைக்கும் நம்ம கவர்மெண்டே சொல்லியிருக்கு ஹோட்டல்கள்ல பெரிய லெவல்ல மீட்டிங்கோ திருமணங்களோ பண்ண முடியாத அளவுக்கு இருக்கும்போது இப்ப டிஜிட்டல் மீடியா நம்ம ஜூம்ல தான் இப்ப மோகன் சார் தொடர்பு கொண்டிருக்கோம், தண்டபாணி சார் தொடர்பு கொண்டிருக்கோம், பெங்களூர்ல இருக்கிற அபிலாஷ் சார் தொடர்பு பண்ணிருக்கோம், மிஸ்டர் அண்ணா நகர்ல இருக்கிற ஒய்எஸ்எஸ் ராஜேந்திரன் சார் எல்லாரும் பாருங்க ஒரே சேனல்ல பாத்துட்டு இருக்கிறோம். சோ அதனால இந்த இண்டஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் சார் 2020 டு 50 வரைக்கும் பாத்தீங்கன்னா இதான் லைஃப் வெல்னஸ் இண்டஸ்ட்ரிங்கிறது சாதிக்குங்கிறத பெரிய பெரிய பொருளாதார வல்லுநர்கள் சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம நாட்டுல அது மிக வேகமா வளரும். ஏன்னா இது வரைக்கும் வளரவே இல்லை. கிட்டத்தட்ட 1947 அப்புறம் 2015 வரைக்கும் பெரிய லெவல்ல வளரல. 16 அப்புறம் ஓரளவுக்கு அடிப்படை சட்டங்களோட வந்தாங்க. இப்ப 2020 அப்புறம் பாத்தீங்கன்னா நீங்களும் நெட்வொர்க்கர் பெரிய பெரிய சாதனையாளர் பெரிய பெரிய ஏர்னர். இன்னைக்கு எங்களுடைய டாப் ஏர்னர் பாத்தீங்கன்னா மிஸ்டர் சுஜித் கான். அவர் கிட்டத்தட்ட 5 வருஷத்துல 7 கோடி ஏர்ன் பண்ணி அவருக்கு கீழே கிட்டத்தட்ட ஒரு 3 லட்சம் மக்கள் அசோசியேட் பார்ட்னர் அவங்க கூட தான் ஸ்டார்டிங்ல இருக்காங்க. சோ அவருடைய இன்டர்வியூ எடுக்கிற அளவுக்கு நேஷனல் லெவல் மீடியாக்கள் வரக்கூடிய காலம் வருங்கிறது என்னுடைய. இப்ப சவுந்தரராஜன் சாரை தொடர்ந்து ஒய்எஸ் ராஜேந்திரன் சார் இருக்காரு. சார் சொல்லுங்க சார், நீங்க ஒரு சீனியர், எங்களுக்கு எல்லாம் சீனியர், ஒரு வெல் விஷர். இந்த பிசினஸ் என்னென்ன பாசிட்டிவ் என்னென்ன நெகட்டிவ், எதெல்லாம் ரொம்ப கஷ்டம், எதெல்லாம் ஈஸி சார்? முதலில் தங்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். ஏனென்று சொன்னால் இந்த நெட்வொர்க் மார்க்கெட்டிங் இந்த இண்டஸ்ட்ரி சட்டமாக்கப்பட்டு 2019க்கு பிறகு நாங்களாம் நினைச்சுக்கிட்டு இருக்கோம் இதை மக்களிடையே ஒரு விழிப்புணர்வை உண்டாக்க வேண்டும் என்று டாக்டர் சவுந்தரராஜன் போன்றவர்களாம் நாங்கள் நினைத்துக் கொண்டிருக்கின்ற வேளையில் எனக்கு தெரிந்து இந்த ப்ரோக்ராம் தான் முதல் ப்ரோக்ராமா இருக்கும், மக்களுக்கு ஒரு அவேர்னஸ் ப்ரோக்ராமா இருக்கும் என்று ரொம்ப மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக்கிறேன் சார். முதல்ல என்னவென்று சொன்னால் இந்த இண்டஸ்ட்ரி நெட்வொர்க் இண்டஸ்ட்ரி 1995 இந்தியாவில் வந்தாலும் கூட அட் தட் டைம் இட் வாஸ் லீகல் சார். டைரக்ட் செல்லிங் இட் வாஸ் லீகல். ஆனா நடுவுல பாத்தீங்கன்னா அந்த மணி சர்க்குலேஷன் செயின் ஸ்கீம் அது இதெல்லாம் போட்டு குழப்பி 1978 அதை தடை செய்ய ஒரு சட்டம் கொண்டு வந்துட்டாங்க. அதுலதான் சிக்கல் ஆரம்பிச்சது. அதற்கு பிறகு ஏன்னு சொன்னால் மக்களுக்கு தெளிவில்லாத போயிடுச்சு. எது நீங்க கேட்டீங்க பாருங்க, முதல்ல எது நல்ல கம்பெனி, எது கெட்ட கம்பெனி, எது மக்களை ஏமாற்றுகின்ற கம்பெனி, இதெல்லாம் தேர்ந்தெடுக்கிறதுக்குரிய நாலேஜ் அவேர்னஸ் இல்லை நம்ம மக்கள் கிட்ட. ஆனால் என் போன்றவர்களாம், நான் சவுந்தரராஜன் சார் இன்னும் சில பேர்லாம் நாங்களாம் ஒரு 20 ஆண்டுகளாக இந்த மார்க்கெட்டிங் நாங்கள் பயணம் செய்து கொண்டு வருகின்றோம். எங்களுக்கு கிடைத்த வரப்பிரசாதம் தான் இண்டஸ்ட்ரிவா ஹெல்த் சயின்ஸ் பிரைவேட் லிமிடெட் சார். ஏன்னு சொன்னால் இருக்கவங்க நெட்வொர்க் மார்க்கெட்டிங் பண்றவங்க ஒவ்வொருத்தர் கோடிக்கணக்கான ரூபாய் சம்பாரிச்சு லைஃப்லயே செட்டில் ஆயிடுவாங்க. ஒரு 3 வருஷம் நெட்வொர்க்கிங் பண்ணுவாங்க, லைஃப்லயே செட்டில் ஆகிறவங்களையும் பார்த்திருக்கேன். பெரும்பாலானவங்க ஆனா ஐயோ நெட்வொர்க் பண்ண எனக்கு லாஸ் ஆயிடுச்சுப்பா போப்பா இதெல்லாம் நமக்கு செட் ஆகாது பண்ணுவாங்க. ஏன் இந்த முரண்பாடு சார்? அதுதான் சார் நம்முடைய தவறான தேர்ந்தெடுத்தல் தான் காரணம். நம்முடைய செலக்ஷன் ஆஃப் த கம்பெனின்னு சொல்லுவாங்க. நாம் எந்த நிறுவனத்தை தேர்ந்தெடுக்கின்றோம், முதல்ல அந்த நிறுவனம் சட்டப்பூர்வமான ஏதாவது என்ன சொல்லுது, சட்டம் என்ன சொல்லுதுன்னா அதுல நிச்சயமா ஒரு ப்ராடக்ட் இருக்கணும் சார், இல்ல சர்வீஸ் இருக்கணும்.
இந்த ரெண்டுமே இல்லாத வெறும் பணத்தை போட்டு பணம் அதிகமா கொடுக்குறாங்கன்னா இது பியூர்லி மணி சர்க்குலேஷன் ஸ்கீம். ஸோ இதுல போய் நிறைய பேர் ஏமாந்துடுறாங்க. நெட்வொர்க் கம்பெனி என்று நினைத்து ஏமாந்து விடுகிறார்கள். ஆனால் எனக்கு தெரிந்து சட்டம் இயற்றிய பிறகு இந்தியாவினுடைய முதல் நிறுவனம் இண்டஸ் விவா ஹெல்த் சயின்ஸ் பிரைவேட் லிமிடெட் சட்டம். ஏன்னா அவங்க கொடுக்குற அந்த கவர்மெண்ட் கொடுத்த கைட்லைன்ஸ் எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணி இன்னைக்கு முதல் நிறுவனமாக வெளிவந்திருக்கின்றார்கள். அதில் சேர்ந்து நாங்கெல்லாம் இன்னைக்கு வெற்றி நிலை போட்டுக் கொண்டிருக்கின்றோம். பாத்தீங்கன்னு சொன்னா என்னை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டம் மற்ற தொழில் நிறுவனங்களுக்கு இருண்ட காலமாக இருந்தாலும் கூட இண்டஸ் விவா ஹெல்த் சயின்ஸ் பிரைவேட் லிமிடெடுக்கு ஒரு ஒளிமயமான காலம். ஏன் என்று சொன்னால் இந்த பாருங்க ஒரு தொலைநோக்கு உள்ள சிந்தனை உள்ள ஒரு சேர்மன் தான் இந்த நிறுவனத்துடைய CA அன்சார் சார். 25 ஆண்டு காலம் இந்த ஃபீல்டுல எக்ஸலன்ட் நாலேஜ் அவங்களுக்கு இருக்கு. அவங்க பாருங்க எவ்வளவு தொலைநோக்கு சிந்தனையோடு இந்த மாதிரி ஒரு வெல்னஸ் இண்டஸ்ட்ரி தான் ஃபியூச்சர் அப்படின்னு எப்பவோ முடிவெடுத்து நமக்கு நாங்கெல்லாம் உள்ள சேரும்போது இந்த மாதிரி வரும்னு எங்களுக்கு தெரியாது. கொரோனா வரும், இந்த மாதிரி வரும், நோயெல்லாம் வரும்னு தெரியாது, தொற்று நோயெல்லாம் வரும்னு தெரியாது. ஆனால் அப்பொழுதே இம்யூனிட்டி பவர் அதிகம் உள்ள இந்த ஐபல்ஸ் இதை பத்தி நாங்களும் நிறைய கேட்டிருக்கோம். ஆனா இன்னைக்கு பாருங்க அது எப்படி வந்து பொருந்தி இருக்கு. எக்ஸலன்ட் ப்ராடக்ட் ஒரு காரணம், எக்ஸலன்ட் கம்பெனி ஒரு காரணம் சார். கட்டாயம் சார். ஆக்சுவலா எல்லார்கிட்டயும் நான் கேட்டுட்டேன், 2 வாட்டி இதே கேள்வி கேட்டேன். ஆனா இந்த நிகழ்ச்சியில எனக்கு அதுக்கான பதில் வரல. நீங்க தான் கரெக்டான பர்சன் டஃப்பான क्वेश्चनக்கு ஆன்சர் பண்றதுக்கு. அதனால கேக்குறேன், மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட் எவ்வளவு பண்ணணும் சார்? நம்ம இஷ்டத்துக்கு ப்ராடக்ட் எடுத்துக்கலாம்னாங்க, மினிமம் இன்வெஸ்ட் பண்ணி நம்ம ப்ராடக்ட்டை வாங்கலாம். நான் கொடுக்குற பணத்துக்கு நீங்க ப்ராடக்ட் கொடுத்துறீங்க, அதுக்கப்புறம் நான் பிசினஸ் பண்ணி கெயின் ஆனா ஓகே. எனக்கு பிசினஸ் பண்ண தெரியலன்னா விட போறது இல்ல, நீங்க பிசினஸ் பண்ண சொல்லி கொடுக்க போறீங்க. ஓகேங்களா? மினிமம் இன்வெஸ்ட் இதை வந்து பப்ளிக்கா சொல்ல முடியுமா இல்ல சொல்லக்கூடாத பாலிசி இருக்கா சார்? சார் ரொம்ப 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 வெளிப்படையான உண்மை, இனிப்பான உண்மை. பொதுவாகவே அந்த நெட்வொர்க் மார்க்கெட்டிங்கினுடைய முதல் நன்மை அப்படின்னு பார்த்தா மக்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் இல்லாத ஒரு பிசினஸ் வாய்ப்பு சார். இங்கேயும் அதே மாதிரிதான். நீங்கள் இந்த நிறுவனத்திடமிருந்து ப்ராடக்டை வாங்குறதன் மூலமாக உங்களுக்கு ஒரு பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டி இந்த நிறுவனம் கொடுக்குது. ஓப்பன் சைடு ஓப்பன் என்னன்னு கேட்டீங்கன்னா ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டும் இதை வந்து இன்வெஸ்ட்மெண்ட் சொல்ல முடியாது. அதனால தான் எங்க CEO சொன்னாங்க ரன்னிங் கேபிட்டல். இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு ப்ராடக்ட்டை நீங்க வாங்குறீங்க, அந்த ப்ராடக்டை வாங்குவதன் மூலமாக இந்த நிறுவனத்தினுடைய ஒரு பிசினஸ் வாய்ப்பை உங்களுக்கு இந்த நிறுவனம் கொடுக்குது. இன்னொன்னு சார், நெட்வொர்க் மார்க்கெட்டிங்ல நிறைய பேர் ஆள் பிடிக்கிற பிசினஸ், ஆள் சேர்க்கிற பிசினஸ். மினிமமா ப்ராடக்ட்டை வாங்கணும் சார், சொல்ல முடியுமா இந்த நிகழ்ச்சியில? என்ன சார் எவ்வளவு கொடுத்து மினிமம் ப்ராடக்ட் வாங்கினா நம்ம கம்பெனில இணைய முடியும் சார், சொல்ல முடியுமா? அதாவது சார் ஈவன் a single product along with ஒரே ஒரு ப்ராடக்ட் பாத்தீங்கன்னா 3100 ரூபாய் கொரியர் சார்ஜோட சேர்த்து சார். ஓ மினிமம் 3100 ரூபாய் இருந்தா போதும் சார், போதும் சார். ஓகே சூப்பர். ஆனா நாங்க என்ன பண்றோம், இந்த பிசினஸ் வாய்ப்புக்காக எங்களுக்கு ஒரு சிஸ்டம் வச்சிருக்கோம். ஒரு ஒரு ப்ராடக்ட் வாங்கினா உங்களுக்கு அந்த போனஸ் கொடுக்கறதுக்காக வசதியா பாயிண்ட் வேல்யூ உங்களுக்கு கொடுக்குறாங்க சார். 25 PVன்னு சொல்லுவாங்க. 25 பாயிண்ட் வேல்யூ will be given for single product. அப்ப ஒரு 200 பாயிண்டோட நீங்க உள்ள வரும்பொழுது உங்களுடைய அந்த டேக் ஆஃப் வந்து நல்லா இருக்கும்னு சொல்லுவாங்க.